நம்மளர் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, நமக்கென்று யாரும் இல்லை என்று இந்த சாயங்கால வேளையில் நீங்கள் அங்கலாய்ப்பீர்கள் என்றால், நமக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை நினைக்கிறார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், நம்மை கனப்படுத்தினார், நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை சுகப்படுத்தினார். தனியாக விடாமல் குடும்பமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். என்றோ செத்து போயிருக்கலாம், என்றோ வாழ்க்கை முடிந்து போயிருக்கலாம், இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே. ஓ ரபா ஷபா ரபா துரபல ரபா ஹந்தரதனா ரீபல கந்துரா. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. தேவ பிரசன்னம் இந்த ஸ்தோத்திரம் கிரவுண்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஷபாபா துரபலனபா. நன்றி 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 நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வம் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே. வனாந்தரத்திலே யாருக்கும் தெரியாது, சூழ்நிலை என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்முடைய வனாந்தர வாழ்க்கையிலே நாம் படுகிற பாடு பிரயாசம், என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று நாம் கலங்குகிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சந்தோஷமா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, படுகொலியிலிருந்து படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல ஆமே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும்
சத்தமாய் தட்டி தெய்வம் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதபடி. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவர். எல்லா சத்தமாய். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே நல்லவரே. செவிடரின் செவிகளை ஆமென். சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் எல்லாம் சொல்வோமா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. எல்லாம் சத்தமா சொல்வோம். இதுவரை நம்மை நம்முடைய கரடு முரடான பாதைகள், நம்முடைய மலை பாதைகள், வனாந்திர பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்தினாரே. அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு எல்லாம் சொல்லுவோம். என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு எல்லாம் சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறை
கருதிய ரட்சகன் ஓஹோ இத்தோளும் ஜெயம் தந்த தெய்வத்தின் ரட்சகனே ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ரபா ஷபரபா ஔதரபா லாக்கந்துரஹதனா ரீபலரபா ஷபரதுரா ஓ ரபக்கந்துனா ஹந்துரியபலனா. நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வம் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். மனிதன் சில வேளை நம்முடைய குறைவுகளை உயர்த்தி பிடித்து நம்மை குறித்து அவதூறு பரப்பலாம், நம்மை கேவலமாக நினைக்கலாம், நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் போகலாம். உங்களுக்கு தெரியுமா, சமாரியா என்னும் பட்டணத்திலே ஒரு ஸ்திரீ இருந்தால், சமுதாயத்திலே மிகவும் வெறுக்கப்படத்தக்கவள். மற்றவர்கள் யாரும் மதிக்க மாட்டார்கள். யாருக்கும் தெரியாத வேளையிலே அந்த கிணற்றில் போய் தண்ணீர் மொன்று கொள்ளுவாள். யாருக்கும் அவளை தெரியாது, யாருக்கும் அவளை பிடிக்காது. ஆனால் இயேசு அவளை தேடி சென்று பரலோகத்திற்கு பிரயோஜனம் உள்ளவளாய் கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டால் அவள் சிந்தித்து கூட பார்த்ததில்லை, அவள் எண்ணி பார்த்திருக்க மாட்டாள். ஓ தெய்வம் அவளை பரலோகத்தின் பணிக்காக, ஓ உத்தம நோக்கத்திற்காக, உண்மையான தெய்வத்திற்காக, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவளை தெய்வம் தனக்கென்று நமக்கென்று ஓ ரபா ஷபர துரபலனா ஓ அதே சூழ்நிலையிலே புறமே தள்ளப்பட்டவர்கள், வெறுமையாக்கப்பட்டவர்களை கர்த்தர் இந்த சாயங்கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டு. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சாமுவேலிடம் சொன்னார், நீ ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கும்படி நீ சவுலை அபிஷேகம் பண்ணு. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீதை குறித்து சொல்லுகிறார், நீ எனக்கென்று அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும், நீ எனக்கென்று அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். சவுல் மக்களுக்கானவன், தாவீதோ தெய்வத்திற்கானவன். தாவீதோ தெய்வத்திற்கானவன். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் வனாந்திரம் போல தெரியலாம், இது தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தது. நாம் தெய்வத்திற்கானவர்கள். தெய்வம் நம்மை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே. கொஞ்சம் வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். இதுவரைக்கும் நம்ம நடத்தின தெய்வம் இந்த வனாந்திரத்துல நம்மளை விட்டுருவாரா? இந்த கரடு முரடான பாதைகளில் நம்மை விட்டு விடுவாரோ? ஓ இந்த துஷ்ட சக்திகள் நிறைந்த இடத்திலே கர்த்தர் நம்மை விட்டு விடுவாரோ? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்லலாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. ஆசையாய் சொல்லி நாம் முடிக்கலாம். அவர் நல்லவர்,
சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளை வேண்டுமானால் நமக்கு சாதகம் இல்லாமல் போகலாம். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை எந்த சூழ்நிலையிலும் உள்ளது. அவருடைய கிருபை எந்த நேரத்திலும் உள்ளது. அவருடைய கிருபை எந்த ஸ்தோத்திரம் உயரமான ஸ்தலத்துக்கு நாம் சென்றாலும் தாழ்வுக்கு சென்றாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. His grace is endures forever. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மீதம் இருக்கும் வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர்.